புஷ்பா, நான் போய் லைன்ல நிக்கிறேன், நீ பொறுமையா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா. என்ன அத்தை, ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி இருக்கும் அத்தை, நீங்க போக தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. ஏமா, நான் என்ன அந்த கூட்டத்துல போய் நின்று நான் இருக்க போறேன்? எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்டயும் பின்னாடி இருக்கிறவங்க கிட்டயும் இந்த இடத்துல தான் நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் எங்கன்னா உக்காஞ்சிப்பேன். அதுவும் இல்லாம அக்கம் பக்கத்துல கடை இருக்குது இல்ல, அங்கிருந்து எதனா சேரை வாங்கி கூட போட்டு உக்காஞ்சிப்பேன். வயசான கட்டல முடியலன்னு டிராமா போடுவேன். இதெல்லாம் வேற பண்ணுவீங்களா நீங்க? ஆமா, அந்த ஜனங்க மத்தியில நம்ம உயிர் வாழணும்னா இப்படியெல்லாம் டிராமாவை போட்டு தான் ஆகணும். அங்க ஒரு பொட்டி கடை இருக்குது, அந்த பொட்டி கடைக்கார பையன் எனக்கு சேரெல்லாம் போட்டு உட்கார வைப்பான். சில நேரத்துல ஜூஸ் எல்லாம் ஃப்ரீயாவே தருவான் தெரியுமா எனக்கு. சரிங்க அத்தை. ஆனா இப்போ உங்களுக்கு எதனா வாங்கி சாப்பிடணும்னு ஆசை இருந்ததுன்னா காசு இருக்கு பாருங்க பர்ஸ்ல, அதை எடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. தண்ணியும் வச்சிருக்கேன் சரிங்களா? சரிம்மா நான் பாத்துக்கிறேன். சூழியை முன்னாடி அமைச்சிக்கிறேன், அவ போயிருப்பா, அவ பின்னாடியே நான் போய் நின்னுக்கிறேன் சரியாம்மா? அப்புறம் கிட்ட போகும்போது ஒரு ஃபோன் அடிக்கிறான், குடுகுடுன்னு ஓடி வந்துருண்ணா. சரிங்க அத்தை. ஏன்னா நீ கைரேகை வச்சாதான் கொடுப்பாங்க. முன்னாடி ஒரு 5 பேர் இருக்கும்போது ஃபோன் வச்சிடறேன், ஓடி வந்துரு. கடை பக்கம் தானே நம்மளுக்கு, குடுகுடுன்னு ஓடி வந்துரு. நைட்டிலேயே கூட வா. சரிங்க அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா நான் போய் வரேன். சரிங்க அத்தை. டோக்கன் பத்திரம் அடை இதெல்லாம் ஒப்புக்கு சாப்பாண்டிதாம்மா, அட்டை இருந்தாலே போதும். அக்காக்கா அப்படியெல்லாம் சொல்லாதே, திடீர்னு கேட்டாலும் கேட்பாங்க. 3000 ரூபாய் அப்புறம் கிடைக்காம போயிரு போகுது பாத்து. உன் கண்ணெல்லாம் அந்த 3000த்துலயே இருக்குதே. சரி பாத்துக்கிறேன். என்னத்த பண்ணிட்டு வர போறாங்களோ தெரியல. நீ நேரத்துக்கு நின்று இருக்கிற, அதை எங்க அக்கா போயிட்டாங்களே கடைக்கு, போ கடன்னு துணியெல்லாம் துவைச்சு போடு போ. சரிங்க அத்தை. தினமும் உங்ககிட்ட சொல்லி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது சரியா? 2 புள்ளியை பற்றி வச்சிருக்கிறல்ல, ஒழுங்கா வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பாக செய்ப்போ. துணியெல்லாம் கையில் துவைச்சு போட்டு இந்த வாஷிங் மிஷினில் போடுற வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம். பாருங்க அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன், என்னால் உங்கள் துணியை கையிலலாம் துவைக்க முடியாது, வாஷிங் மிஷினில் தான் போடுவேன். இப்போ ஓவர் திமிருலலாம் ஆடிக்கிட்டு இருக்காது, ஒழுங்கு மாதிரியே சொன்ன வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இரு. இல்லைன்னு வெய்ய சாயங்காலம் லோகநாதன் வரும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். அப்புறம் உன்னையும் உன் பொண்ணுங்களையும் கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்துவான். ஒழுங்கு மரியாதையா வேலையை பாருப்போ. இந்த ஒரு விஷயத்த வச்சா எத்தனை நாள் தான் நீங்க மிரட்டுவீங்க? இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு தானே நீ உன் புருஷன்கிட்ட உண்மையை மறைச்சு வச்சிருக்கிற. இங்க பாரு, இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. போய் துணியை துவைச்சு போட்டு ஒரு டீயை போட்டு எடுத்துன்னு வாப்பா. என்னோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்க என்ன குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப நாள் நினைக்காத. பாருங்க, எல்லாத்துக்குமே சீக்கிரமா ஒரு முடிவு வரும். முடிவெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். இப்ப நீ மூடிக்கின்னு போய் வேலையை பாரு. கொழுப்பெடுத்து சிரிக்கி வாயப்பாரு, அவளுக்கு நல்லா பேச்செல்லாம் ஓவரா தான் இருக்குது இப்பெல்லாம். என்னடா பையா, கரும்புக்கு காவல? ஆமா, இல்லைன்னா ஜனம் அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துன்னு போயிடுவாங்கல்ல, அதான் நானா பார்த்து ஒருத்தருக்காக கொடுத்துன்னு இருக்கிறேன். இந்த சூம்பி போன கரும்புக்கு நீ காவல் இருக்கிறதே பெரிய தமாசு, இதுல எல்லாருக்கும் நீ தான் பார்த்து கொடுத்துன்னு இருக்கிறிய. அது சரி, என்ன பண்றது? சூம்பி போன கரும்பா இருந்தாலும் நம்ம ஜனத்தை நம்ப முடியாதுல்ல. பேசுவப்பா, நீ பேசுவ. கரும்பு கொடுக்குற வேலையே கவர்மெண்ட் வேலை மாதிரி இல்ல பாத்துக்கிட்டு இருக்க நீ. அத்தை விடுங்களா அத்தை, எவ்வளவு நேரம் தான் போட்டு வரப்பீங்க அந்த அண்ணனை? அதான விடு ரோசம்மா, புள்ளப்பா அவன் சேரை போட்டுன்னு உக்காஞ்சின்னு கிடக்குது. என்ன பையா, தண்ணி எதனா வேணுமாடா? இல்ல வேணாம் பாட்டியே, கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரியே, ஆயாக்கு கொஞ்சம் முட்டியெல்லாம் வலிக்குதுப்பா, அந்த சேரை கொஞ்சம் கொடுக்குறியா? நான் உக்காஞ்சிக்கிறேன். இதுக்குதான் இந்த டிராமாவா? சரி வந்து உட்காருவா, நல்லா இருப்ப நீ, அதை வாரம் இரு. அப்புறம் டே ரமேஷ், என்னென்ன பொருள் போடுறாங்க? அரிசி, சக்கரை, கரும்பு, அப்புறம் வேஷ்டி சேலை, அப்புறம் 3000 ரூபாய். வெறும் அரிசி சக்கரையும் தான் தராங்கல்ல? இதைத்தான் பொங்கல் தொகுப்புன்னு சொன்னாங்களோ? ஏண்டா பொங்கல் தொகுப்புண்ணா ஒரு நல்ல அரிசி, அப்புறம் கொஞ்சம் வெல்லம், அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், ஒரு சின்ன டப்பால நெய், அப்புறம் இந்த 3000 பணம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்புன்னு கொடுத்துருந்தா மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். வெறும் அரிசியும் சக்கரையும் வச்சுக்கின்னு என்ன தடை பண்றது? அந்த அரிசி மட்டமா தான் இருக்கும், அந்த சக்கரை நமத்து போயிருக்கோம். இதை போய் பொங்கல் தொகுப்புன்னு கொடுத்துக்கிட்டு, இதுக்கு பேர் பொங்கல் தொகுப்பு இல்ல, பொங்கல் கடுப்பு. அத சொல்லுங்க அத்தை, நான் கூட முன்னாடி போய் எட்டி பார்த்துட்டு தான் வந்தேன் அத்தை. அரிசியும் நல்லா இல்ல, சர்க்கரையும் நல்லா இல்ல அத்தை. ஆடா அதெல்லாம் எந்த காலத்துலம்மா நல்லா இருந்துக்குதே, விடு. பேசாம 3000 வாங்கினேன், வீடு போய் சேர வேண்டியதுதான். அப்புறம் சசமா சொல்லு ரோசே, நம்ம தங்க புள்ளியோட படம் ரிலீஸ் ஆக வேண்டியது போஸ்ட்மார்ட்டம் ஆயிடுச்சான். அதனால என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு நம்ம போய் படத்தை பார்த்துட்டு வந்துருவோன்னே. அத்தை அது போஸ்ட் பாண்டத்தை, போஸ்ட்மார்ட்டம் இல்ல. அட என்னமோ ஒண்ணுமா, வயிற்றுச்சல் பூச்சவங்க என்னென்னமோ பண்ணின்னு கிடக்குறாங்க. இங்க பாரு சசமா, படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதா அன்னைக்கு நம்ம போய் தியேட்டர்ல பார்த்துட்டு வந்துடலாம்னா. பார்க்கலாம், பணம் எல்லாம் என்கிட்ட ரெடி ஆகுது, ஓடி போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளுக்கு டிக்கெட் யார் வாங்கி கொடுப்பா? என்ன பேச்சு பேசுறீங்க 2 பேரும் இந்த வயசுல? வாய முடுறா, முடிஞ்சா படத்துக்கு 2 டிக்கெட்டை வாங்கி கொடு எங்களுக்கு. ஆமா, முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணும். முதல் நாள் முதல் காட்சி ரேஷன் கடையில கியூல நிக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குதே, முதல் நாள் முதல் காட்சி பாப்பியா? அன்னைக்கு தியேட்டர் எப்படி இருக்கும் தெரியுமா? கடல் மாதிரி இருக்கும், கடல் மாதிரி. அந்த கடல்ல நீ எப்படி போய் நிப்பா? டே கூறு கட்டுவனே என்ன ஆண்டி என்ன சொன்ன? கடல்ல எப்படி சரசம்மா நிக்கணும் தானே கேட்டேன். டே பைத்தியக்காரா, கடல்ல முதல்ல யாரா நிப்பா? கடல்ல எல்லாம் இறங்கி நீச்சல் அடிக்கணும்டா. நீ டிக்கெட்டை மட்டும் வாங்கி கூத்து பாரு, சரசம்மா சும்மா தியேட்டர்ல டைவ் அடிக்கும்.
இந்த கேள்வி டை பிடிக்கும். ஆமாண்டா, அங்க பாரு எப்படி சிரிக்குதுன்னு. சிரிக்கிறத பாரு, சரியான விசப்பூச்சியா தான் இருக்கிற கேள்வியா. இப்ப கை காலெல்லாம் வலிக்கலையா உனக்கு? ஐயோ ஆமாண்டா, கையெல்லாம் வலிக்குதுடா, காலெல்லாம் வலிக்குதுடா, தலையெல்லாம் சுத்துதுடா, ஐயோ எப்பா இடுப்பெல்லாம் வலிக்குதே. நீ நடிக்கிறேன்னு பச்சையா தெரியுதுப்பா கேள்வியா, மூச்ச பாருதுக்கு. யார் சொன்னக்கா இப்பெல்லாம் பொம்பளைங்க ரேஷன் கடைக்கு வரதை விட ஆம்பளைங்க தான் அதிகமா வந்து நிக்கிறாங்கல்ல? ஆமாண்டிய, இதுல லேடிஸ் கிட்ட சண்டையெல்லாம் வர போறாங்க தெரியுமா? அங்க பாரு, அந்த ஒரு ப்ளூ சட்டை இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி ஒரு ஆன்டி நிக்குது பாரு, அது ரொம்ப நேரமா அங்கேயே தான் நின்று நிக்குது. காலு வலிக்குதுன்னு அப்படிக்கா போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்ததுக்கா. அதுக்குள்ள இந்த ஆளு இல்ல, ஏமா நிக்கிறதுனா இங்கே நிக்க வேண்டியதானே, எதுக்கு வாங்கலாம் போய் உட்காந்துக்கிற, என்ன குறுக்கல புரியா அப்படின்னு பேசுறாருக்கா அவரு. ரொம்ப தான் ஏன் முன்னாடி நிக்கிறவங்க யாரு எதுன்னு கூட கணக்கு தெரியாதா உங்களுக்கு? இவ்வளவு ஹைட்டா இருக்கிறாரு. அதை சொல்லுக்கா, இந்த இங்கே நிற்கிறாரு கட்டம் போட்டு சொட்டை, இவரு தான் என்னமோ ரேஷன் கடைக்கே ஓனருங்கிற மாதிரி எல்லாம் நேராக வாங்கோ, எல்லாரும் பொறுமையாக வாங்குங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாயாச்சுன்னுக்கிறாரு இங்கே இருந்துக்குன்னு. அதுவும் லேடிஸ் கிட்டே பார்த்து பார்த்து பேசினுக்கிறாருக்கா. நானும் கவனிச்சேன்டி, ஆளை பேரு நல்லா இதுக்கு நே வருது. ஏக்கா அங்கே பார்த்தியா யார் வந்திருக்கிறதுன்னு? என்னக்கா சௌந்தரியம்மாலாம் ரேஷன் கடைக்கு வந்துக்குது. அதானே மிஸ்டர் பறக்கா வெட்டி மண்டியும் கூட வந்திருக்காரு. அண்ணே நான் கார்லேயே உட்காந்துருக்கேன், நீ போய் லைனில் வெயிட் பண்ணு, கிட்ட உனக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்கும் போது எனக்கு கூப்பிடு, நான் வந்து கை ரேக வைக்கிறேன். சரிம்மா தங்கச்சி. ஏம்மா அரிசியும் சர்க்கரையும் போடுறதா சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் தனித்தனி கவர் வச்சிருக்கியாம்மா? அண்ணே மானத்தை வாங்க தானே, 3000 ரூபாய் பணத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கோம் நம்ம, சும்மா அரிசி சர்க்கரை நிக்கிட்டு அமைதியாரு. தங்கச்சி அதுக்கு இல்லைம்மா, இந்த சர்க்கரையும் அரிசியும் வாங்கி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அண்ணன் கேட்கல. இதை வாங்கி இல்லாதவங்களுக்கோ இல்லை கோயிலுக்கோ கொடுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சமாவது புண்ணியம் வந்து சேரும் இல்லைம்மா. ஊர்பட்ட பாவத்தை பண்ணி வச்சிருக்கோம் நீ நானும், அதுக்காக தாம்மா தங்கச்சி சொல்கிறேன். கவரெல்லாம் வச்சிருக்கியா இல்லையா? செஞ்ச பாவத்துக்கெல்லாம் புண்ணியம் தேடணுங்கிறதுக்காக தானம் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு வைய, தினம் நம்ம எதையாவது ஒன்று தானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இங்கே பாரு, இதெல்லாம் தேவையில்லை. நான் உங்ககிட்ட அந்த பையை கொடுத்தது இந்த அரிசி சர்க்கரையெல்லாம் வாங்குறதுக்கு இல்லை, போகிற வழியில் கொஞ்சம் காய்கறியும் சிக்கனும் வாங்கிட்டு போகலாம், அதுக்காக தான். நீ முதல்ல போய் லைனில் நில்லு, இல்லை பையை என்கிட்ட கொடு. சரிம்மா தங்கச்சி, நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது. சரிம்மா, இருந்தாலும் பையன் என்கிட்ட இருக்கட்டும். அந்த வேஷ்டி சிலை கொடுப்பாங்கள்ல, அதை மட்டும் வாங்கிக்கிறேன். யாராவது இல்லாதவங்களுக்கு போகிற வழியில் கொடுத்துட்டு போயிடலாம். ஷோ கடவுளே, நீ இருக்கியே. சரி சரி போ, நான் காரில் வெயிட் பண்ணுறேன். சரிம்மா தங்கச்சி. இருந்தாலும் வரதை பாருங்களேன், கொஞ்சம் கூட கூச்சு நாச்சுமே இல்லை, எவ்வளோ அடி வாங்கியிருப்பான் நம்மகிட்ட. சரி சரி கண்டுக்காத, அந்த ஆள் பட்டன் வந்து நிக்கட்டும். நீங்கெல்லாம் கூட இங்கே தான் நிற்கிறீங்களா? ஆமா அங்கிள், ஆனா நாங்க நிக்கிறதுலாம் ஒரு விஷயம் கிடையாது, மாசம் மாசம் நாங்க வந்து வாங்கி தான் போறோம் எல்லாத்தையும். ஆனா நீங்க என்ன புதுசா இருக்குது இந்த பக்கம்? அதுவாம்மா, 3000 ரூபாய்க்கு வந்து நின்னோன்னு சொன்னா அசிங்கமாக போயிடும். அது ஆக்சுவலிமா எங்கள் கார்டு கேன்சல் செய்யப்படும்னு எங்களுக்கு மெசேஜ் வந்தது, இந்த தடவை ரேஷனில் எதுவும் வாங்கலைன்னா, அதனால தான் இங்கே வந்து நிற்கிறேன். அங்கிள் கார்டு ரத்தாக கூடாதுன்னா நீங்க ரேஷன் பொருளை வாங்கினா போதும், பொங்கல் தொகுப்பை வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே வந்தீங்கன்னா ரேஷன் கடையில் சர்க்கரை எண்ணெய் பருப்புன்னு எல்லாம் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க தானே? நீங்க இங்க வரணும்னு அவசியமே இல்லை, நீங்க தான் பெரிய ஆளுங்கள வச்சு, நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த 3000 ரூபாய் வாங்கிட்டு அதானே மலேசியால ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரி வந்து லைன்ல நின்று நினைக்கிறீங்க? ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எதுக்கு விடணும்? அதுவும் இல்லாமல் இதை வாங்கி எங்கள் யூஸ்க்கு நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைம்மா. வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியம் வந்து சேரும்ல, அதுக்காக தான். எதுக்குமா இப்போ சிரிக்கிறீங்க? புண்ணிய செய்யற மூஞ்சிங்களா இது? அப்பா பயங்கரமா இருக்குதே. சரி விடுங்க விடுங்க, போய் பின்னாடி நில்லுங்க. அதே சாக்கில் நல்லா பேசிங்க, குறுக்குல பூந்துடாதீங்க. தானே எனக்கு பின்னாடி 5 பேர் இருக்காங்க, 6வது ஆளா போய் நில்லுங்க போங்க. இட்ஸ் ஓகேம்மா, இட்ஸ் ஓகே, நான் போய் நிற்கிறேன். 6வது ஆளா நிற்கணுமா? இந்த போகிறேன். பணக்கார வீட்டு மாண்டிகா 3000 ரூபாய் வாங்க வந்துட்டு என்னம்மா பேசிட்டு போறான் பாருங்கக்கா. அல்பிங்க அதான் பெரிய பணக்கார பருப்புங்களாச்சே, எதுக்கு வந்துதுங்க இங்கெல்லாம்? மூஞ்சிங்கள பாரு நல்லா இருக்குது. அதை சொல்லுமா. அதுவும் அந்த பொம்பளை இருக்குதே சௌந்தர்யா, எப்பா சரியா இருந்தது. அன்னைக்கு நகை கடையில நான் பார்த்தம்மா அந்த பொம்பளைய, அதான் நான் கூட உங்ககிட்ட சொன்னேனே. ஞாபகம் இருக்குக்கா, உங்க பொண்ணுக்கு கூட கால் சவரம் கம்மல் வாங்க போனீங்களே. அன்னைக்கு என்னென்ன பேச்சு பேசிட்டு தெரியுமா, பிச்சைக்கார நாய் அது இதுன்னு பேசிச்சு. நான் எதையும் கண்டுக்கல, நான் காசை கொடுத்துட்டு கால் சவரம் கம்மலை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா அந்த அம்மா 35 சவரம் நகை எடுத்து வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு சேடி கிட்ட காடை நீட்டாங்க. கார்டுல பணம் இல்லை, அசிங்கப்பட்டு ஓடினாங்க அந்த அம்மா. ஆனா நான் கௌரவமா நகையை வாங்கிட்டு வந்தேன். பெரிய லாடு லபக்கு தாசன்னு நினைப்பேன் அந்த அம்மாக்கு. அதுவும் இல்லாம அன்னைக்கு அக்கௌண்ட்ல அமௌண்ட் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பத்துமாமா தான் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. நல்லது, அப்படிதான் பண்ணணும் அந்த பொம்பளைக்கெல்லாம். ஒரு பைசா கொடுக்க கூடாது, அதுக்கு 1 ரூபாய் கொடுக்கறது இல்லை அந்த அம்மாக்கு இப்பெல்லாம். அவரு சூப்பர் பாங்க, அவங்க புள்ளியும் கொடுக்கறது இல்லையா? ராகுல் தெரியல எனக்கு சரியா, அவன் கொடுக்குறான், ஆனா மாமாக்கு தெரியாம கொடுக்குறான் போல. அது சரி, என்னதான் இருந்தாலும் பெத்த தாயாச்சே, பாசம் இருக்க தானே செய்யும். கரெக்டு தான்க்கா. ஏக்கா லைன்ல முன்னாடி போறாங்க பாருக்கா, அப்போக்கா எவனாவது குறுல பூந்துட போறான். அது எப்படி நசி தள்ளிட மாட்டேன், இந்த கட்டம் போட்ட சட்டை பின்னாடி நான் தான் இருப்பேன், வேற யாரும் இருக்க கூடாது. ஏக்கா என்ன அநியாயம் பண்ணுதுங்க பாத்தீங்களாக்கா அந்த ரெண்டும். விடுடி, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் சரிதான்க்கா, ஆனா அவ்வளவு கரும்பு தூக்கின்னு போதுங்களே, தலைலாம் வலிக்காதே. அத்தை அதை கொஞ்சம் கீழே தான் வைங்களா அத்தை, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துன்னு போலாம். ஏதுக்கிடியே?
தலை வலிக்க போதே, அதுவும் இல்லாம உனக்கு பின்னாடி இருக்குதே, அது உன்னை விட பழசத்தே. பாவம் பாரு, அது தள்ளாடுது. ஐயா அப்படியா சச முடியலையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நவுந்துக்கினே இருயா, வைரம் பஞ்ச கட்டை இது. அதானே அந்த காலத்து கட்டையாச்சு, நீனே ஸ்ட்ராங்கத்தான் இருப்ப. சரி வா போவோம். போவோம் போவோம். அத்தை ஒரே நிமிஷம் மட்டும் கரும்பு கீழே வச்சுட்டு இப்படி பாருங்களேன். என்னம்மா திரும்பக சொல்றேன். சரி ஆகட்டும். ஏம்மா ரோசே அப்படியே அந்த கரும்பு கொஞ்சம் கீழே வை. சரி ரைட்டு. என்னம்மா புஷ்பா என்ன விஷயம்? அத்தை இது முதல்ல கையில வாங்குங்க சொல்றேன். என்னத்துக்குமா எனக்கு காசு? எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். அத்தை ப்ளீஸ் அத்தை வேணாம் எல்லாரும் சொல்லாதீங்க. படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, இந்த காசை வச்சு டிக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க, நான் கரெக்டா அந்த 3000த்துல 1000 பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு 1000, எனக்கு 1000, என் பிள்ளைங்களுக்கு 1000. எப்படி? அதானே சரியா இருக்குதே பங்கு. சும்மா 20 ரோசமா. இங்க பாருமா புஷ்பா, நீனே இந்த பணத்தை பயன்படுத்திய உன் பிள்ளைங்களுக்கு துணிமணி எடுத்து குத்துறியா? பொம்பளை பிள்ளைங்க நிறைய துணிமணி வகை வகையா போட்டுன்னு சுத்தினாலுங்கன்னா நல்லா இருக்கும். நீனே துணிமணி எடுத்து குத்துரு இந்த காசுக்கு அப்படியே. அத்தை அதெல்லாம் நான் எடுத்து கொடுக்க தான் போறேன். ஆனா இந்த பணத்துல நம்ம ஞாபகார்த்தமா ஒரு விஷயத்த பண்ணோன்னு இருக்கணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். நீங்க இந்த பணத்தை பயன்படுத்தி படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஆசையா இருக்கிறீங்க தானே? ஐயோ ஆசை இல்லம்மா, வெறியாக்குறேன் என் தங்க புள்ள படத்தை பார்க்கறது. ஒரு படம் கூட எல்லாத்தையும் தேட்டர்ல போய் பார்த்துன்னு வந்துருவேனே நான் தான். இந்த தடவை தான் கொஞ்சம் தப்பி போச்சு. ஆனா எனக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுமா. என்கிட்டே இருக்குது நிறைய பணம். ஆமாம்மா சௌந்தர்யாக்கு எடுபடி வேலையில செஞ்சு கொடுத்துட்டேன். அப்ப நிறைய பணத்தை கொடுத்தாலே அந்த மாதிரி தான் நிறைய வச்சுக்கிது. இது எடுபடி வேலை எல்லாம் சொல்லாத, உழைச்சா காசு குத்துது அந்தம்மா, அவ்வளோதான். என்ன கொஞ்சம் விளத்தனம் பண்ண அவ்வளோதான். சரி சரி இப்போ என்னத்துக்கு அதெல்லாம்? இந்த பேரு புஷ்பா, இந்த காசுல நீ உன் பிள்ளைங்களுக்கு எதனா வேணுங்கிறத வாங்கி கொடுத்துக்கோ, அவ்வளோதான். உங்ககிட்ட பணம் இருக்குன்னு எனக்கும் தெரியாத. ஆனா இந்த பணத்தை பயன்படுத்தி படத்தை பாருங்கன்னு சொன்னதுக்கு பெரிய காரணம் இருக்குது. கவர்மெண்ட் தானே தலைவன் படத்தை தள்ளி போடுறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சென்ட்ரலோ ஸ்டேட்டோ ஏதோ ஒன்று, ஆக மொத்தத்தில் கவர்மெண்ட். சரிங்களா? அந்த கவர்மெண்ட் படத்தை வச்சே தலைவன் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ படத்தை பார்க்கணும் நம்ம. அதுக்காக தான் இந்த பணத்தை அதுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். அதானே சோக்காக்குதே இந்த பாயிண்டே. அப்போ சரி அப்ப என்ன பண்ண, இந்த படத்தை நீயே வச்சுக்கினே எனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டு அதோ ரோஸ் இருக்குது பாரு, அதுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டு இதுல டிக்கெட் புக் பண்றதெல்லாம் எனக்கு வராது. அதுக்கு ஒருத்தி இருக்கிற அர்ச்சனை, அவகிட்ட காசு கொடுத்துட்றேன், அவ பண்ணிடுவா. சரிம்மா மீதி இருக்கிற 2000த்துல உன் புருஷனுக்கும் உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் டிக்கெட் புக் பண்ண சொல்லிட்டாவல. அதான் பிளானு. அக்கா என்னடி? அக்காக்கா வாங்கின 3000 ரூபாய் நானும் கொடுத்துட்றேன். எனக்கு என் புருஷனுக்கு அதுக்கப்புறம் என் மாமனாருக்கு. இந்த பாருங்க என் அத்தா அது மட்டும் டிக்கெட்டை உசார் பண்ணிட்டு சும்மா நின்றுக்குது. அவரை விட்டுச்சு பாருங்க, சீக்கிரம் பாரு இதுல. எங்க 3 பேருக்கும் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருங்கக்கா, நானும் 3000 ரூபாய் கொடுத்துட்றேன். மீதி காசு தானே மீந்துச்சுன்னா எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. சூப்பர் டி பண்ணிடுவோம். புஷ்பா அப்படி இந்த காசையும் பிடிச்சிக்க. எனக்கு என் புருஷனுக்கு என் பிள்ளைக்கு 3 பேருக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ண சொல்ல அர்ச்சனாவை. நீங்களும் பார்த்த? ஆமாம்மா தலைவர் எங்களுக்கும் தானே பிடிக்கும். தலைவர் படத்தையே பார்த்துருவோம் இந்த பணத்தை வச்சு. அதுவும் தினேஷ் இருக்கிறானே அவரு மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கான். அத்தை என் பொண்ணு சத்யாவும் கனியும் இருக்காளுங்களே, அவளுங்களும் அவர் மேல பைத்தியமா தான் இருக்கிறாளுங்க. தினம் அவர் பாட்டை போட்டு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாளுங்க. அது சரி, இந்த காலத்து குட்டி பசங்க கூட அவர் பாட்டுக்கு தான் ஆடுங்க. குட்டி பசங்க மட்டும் கிடையாது, என்ன மாதிரி கேல்ட்டி பீஸுங்களும் தான் டான்ஸ் ஆடும். அதை சொல்லு. அம்மா நீங்க மட்டும் எதுக்கு சிரிச்சுட்டு சைலண்டா இருக்கீங்க? நீங்களும் 3000 போடுங்க. நீங்க அப்பா தம்பி 3 பேரும் படத்துக்கு போக வேணாமா? போடுங்க 3000 குடுக்குறேன்டியே. விட்டு அடிச்சு பிடிங்கிற போல இருக்குதே. நானும் அதே பிளான்ல தாண்டி இருக்கிறேன். சரிங்கம்மா ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சரி எல்லார்கிட்டயும் எந்த பணத்தை வாங்கிட்டு எப்படி எத்தனை போய் கொடுப்போம் உங்க தங்கச்சிக்காரிக்கிட்ட? அதுவாம்மா பொங்கலுக்கு துணி எடுக்க போவோம்ல, அப்ப அர்ச்சனை நேர்ல பார்த்து கொடுத்துக்க வேண்டியதான். அதுவும் சரிதான். அப்ப நாளைக்கு கிளம்பிடுவோமா? தாராளமா போலாம். சரிம்மா அப்ப என்ன பண்ணு, பணத்தால நீ என்கிட்ட கூட அம்மாவே வச்சுக்கிறேன். நம்ம சென்னை போகும்போது அர்ச்சனை கிட்ட நேர்ல பார்த்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப இந்த பணத்தெல்லாம் உன் மாமியாரை நம்பி உன் வீட்டுல வைக்க முடியாது. அந்த அம்மா காசை எடுத்தாலும் எடுத்துரும். ஆமாம்மா அது என்னமோ சரிதான். அந்த அம்மா இந்நேரம் வாசலே கெதின்னு உக்காந்து கிடக்கும் தெரியுமா? புஷ்பா எப்போ வருவா, வந்ததோ காசை ஆட்டையை போட்டுலான்னே காத்து நிற்பாங்க அந்த அம்மா. அதே எப்படி நான் விட்டுருவேன்? அதனால தானே காசை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். புஷ்பா நீ காசு கொடு. ஜூலியா குறி 3000. சுபே குறி. அந்த தராத்த ஜூலியா இந்த 3000 நீ டிக்கெட்டுக்கு கொடுத்துரு. அத்தை கிட்டதுக்குல 3000, அதுல நீ என் ஜான துணி பண்ணி எடுத்துக்கோங்க சரியா? கண்டிப்பா நீங்க கொடுக்கலனாலும் உங்ககிட்ட இருந்து பிடிப்பேன் நானு. சரிக்கா சரிக்கா அம்மா கிட்ட கொடுத்து விடு. நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் புக்கிங்க நான் பாத்துக்கிறேன்க்கா. ஏக்கா இங்க பாரு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் நம்மளால டிக்கெட் புக் பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு வாரம் கழிச்சு நம்ம தாராளமா தியேட்டருக்கு போய் பார்க்கலாம்க்கா. அதெல்லாம் சூப்பரா பாத்துடலாம், ப்ரீமியம்ல பார்க்கலாம்க்கா. சரி சரி பாத்துக்கிறேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கே போய் வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனை பேரை வேணாலும் கூட்டுவாங்க, நான் டிக்கெட்டே புக் பண்ணுறேன்.
நம்ம தெரிஞ்சவங்க எல்லார்கிட்ட இருந்து 3000 பிடுங்குக்கா. முதல்ல அந்த பால்கார பெரியம்மா வீட்டுக்கு போ. அங்கிருந்து அதுகிட்ட இருந்து 3000 வாங்கு. அவங்க வீட்டில் மொத்தம் 4 பேர்ல 4 பேருக்கு நான் டிக்கெட் புக் பண்றேன். அப்புறம் நம்ம மரகத பாட்டி இருக்குது பேரு, அது கூட 3000 வாங்கி வச்சிருக்கோம். ஆனா அதுகிட்ட இருந்து 3000 வாங்குவேன்னா ஒரு 1000 ரூபாய் மட்டும் வாங்கிடு. ஆக மொத்தத்தில் டிக்கெட் புக் பண்ணணும் எனக்கு, அவ்வளோதான். பாருக்கா, உன் மாமியாரை தவிர ஒட்டுமொத்த ஊரே கிளம்பி வந்தாலும் இந்த அர்ச்சனா டிக்கெட் புக் பண்ணுவாக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ யார் யார்கிட்டலாம் காசு வாங்கி அம்மாட்ட கொடுத்து அனுப்பி விடு. டே அக்கா பேசுறத பார்த்தா தலைவன் படத்தை பாக்குறதுக்கு ஒரு ஊரே கிளம்பி வந்துடும் பொழுது. சும்மா நீங்களே வரீங்களாக்கா? சூப்பருக்கா. அப்ப பொங்கல் ஷாப்பிங் பண்ணும்போது எல்லாரும் காசு என்கிட்ட கொடுத்துருங்க. அவ்வளவுதான், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, சரிக்கா. சரிக்கா, நான் வச்சிடுறேன். பை. நீங்க வீட்டுக்கு போங்க, பாத்து போங்க. பைக்கா. அக்கா நான் சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் காசு பிடிக்கிச்சு. கேட்டுச்சு ஒட்டுமொத்த கும்பலும் போறோம். தியேட்டரே திருவிழா மாதிரி ஆக போகுது. திருவிழாவே தாண்டி பாரு, பாலாபிஷேகம் கும்பாபிஷேகம்னு என்னென்ன நடக்க போகுது பாரு தியேட்டர்ல. எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா பாருங்க அவ. நீ வேற ஃபேன் ஆச்சு அந்தம்மா. அடி அர்ச்சனா வாங்க. பாரு மீனா இவளுங்களே, பாருங்க நல்லா பாருங்க. கையில இருக்கிற பணத்தை முதல்ல கொடுத்துட்டு அப்புறமா பாருங்க. அதானே ரேஷன் கடையிலே புடிங்கிட்டு இருப்போம். சரி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கலாமின்னு விட்டுட்டோம். கொடுங்க சீக்கிரம் கொடுங்க. 6000 இருக்கா? 6000 தான். மீனா வீட்டுல 3 டிக்கெட்டு, நம்ம வீட்டுல 6 டிக்கெட்டு. தெரியும்ல, நம்ம குடும்பத்தோட ஜனத்தொகை எனக்கு தெரியாதா? நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதுவும் சரிதான். இந்த நன்றி அத்தை, கேட்டதும் கொடுத்ததுக்கு. இதுல என்ன இதுக்கு எல்லாம் அவருக்காக தானே பண்றோம். அதுவும் இல்லாம நாங்க எல்லாருமே அவரோட ஃபேன் தான். 70s 80s 90s 2Kன்னு எல்லாம் அவருக்கு ஃபேன் அறியறீங்க. சூப்பர்ப்பா சூப்பர். ஆள் அந்த மாதிரி டி. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? பொறுமை. அந்த மூஞ்ச பார்க்கும்போதே ஒரு பொறுமை தெரியும், ஒரு அமைதி தெரியும். அதுக்காகவே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் டி. கரெக்ட் தான், எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் எல்லாமே பிடிக்கும்பா. ஆக்டிங், டான்ஸ், ஃபைட்டிங், அது இதுன்னு மாசுப்பா எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும்பா எங்க தலைவங்கிட்ட. அது சரிடி அம்மா, எங்க கடமையை நாங்க முடிச்சிட்டோம். இப்ப வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குது, நாங்க போய் அதை பாக்குறோம். தாராளமா போயிட்டு வாங்க. அப்புறம் அர்ச்சனா, எனக்கு வாங்கிட்டு மட்டும் ஒரே ஒரு டவுட் கேட்கணும் டி. கேளுங்க. பொதுவாக இந்த டிக்கெட் புக் பண்ணுறது, படத்தை போய் பார்க்கணுங்கிறதுலாம் ஆம்பளை பசங்க தான் ரொம்ப முனைப்பா இருப்பானுங்க. ஆனால் நம்ம குடும்பத்தில் நீ ரொம்ப அதிக ஆர்வத்தை காட்டுறியடி. எதனால இப்படி? ஏன்னா அக்கா தான் உண்மையான பைத்தியமே. நீ வேற எதுக்குன்னா என்ன பைத்தியம்னு சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் ஒன்று தூக்கி போட்டு கடைசிப்பேன். இந்த விஷயத்துக்கு சொன்னதுனால நானே ஒத்துக்கிறேன், நான் ஒரு பைத்தியம் தான். அவ்வளோதான், அக்காவே ஒத்துக்கிட்டாங்க உங்க வாயில இருந்து. இப்போ புரிஞ்சுதா மீனாத்தே? நல்லா புரிஞ்சுதுடி மீனா. அதுவும் இல்லாம இவ சின்ன பிள்ளையில இருந்தே அவரோட ஃபேன் தான். அவரோட பாட்டுக்கு தான் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. அவரோட படத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் சாப்பிடணும்னா கூட அவர் படத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம சாப்பிடுவாங்க. இப்ப புரியுது இவன் அப்படி இருக்காண்டு. எப்பவுமே நான் இப்படிதான் இருப்பேன். அதுவும் சரி தாண்டி, இப்படி இருந்துட்டு போ, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அடியே, உங்க முன்னாடி ஃபாத்திமா நின்னுகிட்டு இருந்தாலே, அவகிட்ட இருந்து புடுங்குனீங்களா அடி காசு? புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சதே அவங்க கிட்ட இருந்துதான் அத்தை. அடிப்பாவீங்களா? ஃபாத்திமாக்கா அப்படி காசை வாங்கினது பின்னாடி திரும்பி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அக்கா வீட்டுல 4 ஓட்டு வேற இருக்கு. 4 ஓட்டா? ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன். ஆனா அதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? ஆசாசியா தானே டிக்கெட் எல்லாம் கொடுத்து பாக்குறோம். அப்ப அதே மாதிரி ஓட்ட போட மாட்டோமா என்ன? அவ்வளவுதானே. இன்றைய டிக்கெட்டு நாளைய ஓட்டு. ஐயோ அர்ச்சனாக்கா, மாசு காட்டுறக்கா நீனு. ஐயோ, உன்ன மாதிரி யாராலையும் பேச முடியாதுக்கா. ஐயோ போதண்டி, சும்மா இருடியே. நானே ஓவரா பேசிட்டேன். அத்தை, இதுக்கு மேல என்ன கிளறாதீங்க. இன்னும் நிறைய பேச ஆரம்பிச்சிருவேன். உன் வீட்டுல வேலை இருக்குதுன்னு கிளம்புங்க தயவு செஞ்சு. அதுவும் சரி தாண்டி அம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். நானும் போயிட்டு வரேன்டி அர்ச்சனா. எப்படியா போயிட்டு வரேன்டி. பாய். நம்ம நினைச்ச மாதிரி பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அண்ணாத்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்து டிக்கெட்டை புக் பண்ணணும். அவ்வளோதானக்கா. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும். அதேதான். ஆனால் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிற தேட்டரில் போக முடியாது. அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் தான் வாங்க முடியும். எப்படியே நிறைய காசு மீறும், அதில் வாங்கி கொடுத்துக்கலாம் எல்லாருக்கும். சரிங்கக்கா. ஆனால் இந்த ஸ்நாக்ஸ் வாங்குறதெல்லாம் அந்த பசங்க தலையில கட்டிடுங்க. அதான் ராகுலி, சந்தோஷ், மனுஜ் இருக்கிறானுங்களே தண்டகரமாங்க, அவனுங்க 3 பேர் தலையில கட்டி விட்டுருங்க. அதுவும் சரிதான். எப்போ படம் ரிலீஸ் ஆகும்னு வெயிட்டிங்காக இருக்குதுக்கா. ஐயக்கா, அதுக்கு முன்னாடி பொங்கல் ஷாப்பிங் வேற நம்ம முடிக்கணும்க்கா. நாளானிக்கு போயிடலாண்டி அதுக்கு. சூப்பருக்கா. ஆனா உண்மையான பொங்கல் படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் வரும். அது என்னமோ சரிதாண்டி. சி, இந்த சனியை பூச்சவ வருவான்னு எவ்வளோ நேரம் தான் வாசல்லையே உட்காந்து கிடக்கிறது. காலெல்லாம் வலிக்குது. எப்போ போனா இன்னும் வரல பாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். வரட்டும். எப்படி இருந்தாலும் அந்த 3000 பிடுங்காம விட மாட்டேன் நான். இங்கேயே உட்காந்துருக்காங்க போல. சரி, நம்ம பாட்டுன்னு கண்டுக்காம போவோம். என்ன வந்துட்டு அவ பாட்டுன்னு போறா? எடிலே என்னத்த? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ரேஷன் கடைக்கு தானே போயிட்டு வந்த? ஆமா, ரேஷன் கடைக்கு தான் போயிட்டு வரேன். ஏன் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தா சந்தோஷமெல்லாம் வரக்கூடாதா? கண்ணீர் கம்பளியமா தான் வரணுமா என்ன? ஏய், கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லு. இந்த எக்ஸ்ட்ரா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத என்கிட்ட. எனக்கும் உங்ககிட்ட பேசணும்னாலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்க கேட்டதுக்கு பதில சொன்ன அவ்வளவுதான். திருட்டு மூண்டை மூஞ்சிய பாரு அவளுக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டா. அம்மா என்ன வெறும் பையன் மட்டும் தூக்கின்னு வர? கரும்புங்க? கரும்பா? அது பெருசா நல்லா இல்ல. அதனால நாங்க வாங்கின எல்லா கரும்பையும் சேர்த்து வச்சு ரோஸ் ஆண்டி கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க துளசி
அரிசி பெரியம்மா வீட்டில் எடுத்துன்னு போய் போட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. மாடு வளர்க்குறாங்கல்ல, அதுக்கு கொடுத்துருவாங்க. வாங்கின கரும்பை தானம் பண்ணிட்டு வந்துட்டியா? அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, மாடு தானே சாப்பிட போகுது. பெரிய இந்த ஏகத்தால பேச்சாலும் பேசினு கிடக்காத. அது எப்படி நீ வாங்கின பொருளை கொடுத்துட்டு வருவ? வீட்டுக்கு தானே நீ எடுத்துன்னு வரணும். நீ யாரை கேட்டு கொடுத்த முதல்ல? எனக்கு யாரையும் கேட்கணும்னாலும் அவசியம் கிடையாது. அதுவும் இல்லாமல் கரும்பு தானே கொடுத்தேன், அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது சரி, நீ பெரிய பணக்கார வீட்டு போனாச்சே, நீ கரும்பு தூக்கி கொடுப்ப. நாளை பின்ன அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் நீ என்ன வாங்கினாலும் தூக்கின்னு போய் யாருக்கு வேணாலும் கொடுப்ப. ஒன்றை கேட்ட முடியுமா? சரி அதெல்லாம் விடு, 3000 கொடு. எந்த 3000? எந்த 3000மா? இப்போ அதுக்கு தானே போனேன். நீ 3000 வாங்குறதுக்கு தானே ரேஷன் கடைக்கு போனேன். கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த காசை தான் கேட்குறேன், கொடு. அது எதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கணும்? என்ன கொழுப்ப? நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், உன் இஷ்டத்துக்கு ஓவரா பேசின்னு இருக்கிறேன். 3000 எடுத்து வெயின்னு சொன்னேன். பாருங்க, கொழுப்போ திமுறோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் எதுக்கு உங்களுக்கு 3000 கொடுக்கணும்? முதல்ல நீங்க யார் என்கிட்ட 3000 கேட்கறதுக்கு? அடி திருட்டு சிரிக்கி இந்த பேரு தேவையில்லாம என்ன கோவப்படுத்தின்னு இருக்காத. அது இப்படி நீ என்னை பத்தி யாருன்னு கேட்ப? நானும் இந்த வீட்டோட ஒரு ஆளு தானே, நானும் குடும்ப உறுப்பினர் தானே. அப்ப கிடைக்கிற காசுல எனக்கும் தானே நீ கொடுக்கணும். அது விட்டுட்டு எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், நீ யாருன்னு எல்லாம் கேட்டுன்னு கிடக்குற? பாரு, இந்த திருட்டு சிரிக்கி நல்லா பேசிட்டு இருந்தேன்னு மரியாதை இருக்காது சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அப்ப வாயை முடிக்கிட்டு பணத்தை எடுத்து வெடி வெளியே. பாரு, இது கவர்மெண்ட் எங்க அட்டைக்கு கொடுத்த காசு, அதையெல்லாம் உனக்கு நான் தர முடியாது. குடும்ப உறுப்பினர் பேர்ல இருந்து உன் பேரை எப்பயோ நாங்க நீக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது என்ன அடிப்படையில நீ காசு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னது, குடும்ப உறுப்பினர்ல இருந்து என் பேரை நீக்கிட்டியா? ஐயோ, இதே இப்ப பண்ணி சண்டாளி சிரிக்கி நாயா திருட்டு முண்டை, எப்படி பண்ண இந்த வேலையெல்லாம் நீ? பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னு நீ அவ்வளவுதான் சொல்லிட்டேன். திங்கு திருட்டு சிரிக்கி என் பேரை நீக்கணும் இல்லாம ஓவர வாய் பேசினுக்கிற நீ. உன்ன ஏய், என்ன சும்மா கை நீட்டின்னு வர? இந்த பேரு இந்த மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வையே, அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாகிரதையா இருந்துக்க, கையை ஒட்டச்சு அடுப்புல வச்சிருவோம். அப்புறம் ஐயோ, இவளுக்கு கொழுப்பு கூடிடுச்சுமா, கொழுப்பு கூடிடுச்சு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. செங்கல லோகனதை வரட்டும், அப்புறம் இருக்குது உனக்கு. ஏன் கையை தடுக்கிற? பாரு பாரு, இன்னைக்கு சாயங்காலம் தயாரா இருங்க. ஆத்தாளம் அவளும் பொட்டி படிக்க ரெடி பண்ணின்னு தயாரா இருங்க. மொத்த பேரையும் இன்னைக்கு வெளியே அனுப்புவான் பாரு என் புள்ள. இருடி இரு, சாயங்காலம் இருக்குது உனக்கு. உன் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது நானே. உன்னால ஆனதை பாத்துக்க.